25 ஆண்டுகளா சேர்ந்து வாழ்ந்த தம்பதிகளை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, ஒரு கார் நிறுவனம். அதுல யாரு சிறந்த தம்பதி அப்படின்றவங்களுக்கு பரிசு கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. நிறைய தம்பதிகள் வந்து 70க்கும் மேற்பட்ட தம்பதிகள் வந்து அதுல கலந்துக்கிறாங்க. அதுல உள்ள வரும்போதே ஒரு தம்பதி வந்து ஒரு அம்மா வந்து என்னத்த நீ 25 வருஷம் வாழ்ந்து கழிச்ச என்னை இங்க கூட்டி வந்திருக்க அப்படின்னு சொல்லி வஞ்சிக்கிட்டே கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து எல்லாருக்கும் வந்து போட்டி நடக்குது. கணவன் மனைவியை வச்சு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. 2 பேருடைய கருத்தும் யாருக்கெல்லாம் ஒத்து போகுதோ அவங்கள யாரு அதிக மதிப்பெண் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கார் பரிசு பண்ண மாதிரி அந்த போட்டி நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க. அதிக மதிப்பெண் வாங்கின ஒரு தம்பதியர் செலக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து மதிப்பெண்ணே வாங்காம 0 மதிப்பெண்ல ஒரு தம்பதியர் 2 பேரும் மேடைக்கு வர்றாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அந்த 0 மதிப்பெண் வாங்கின தம்பதியர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி கேட்டோன்னா, இந்த ஆளை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க, எனக்கு நான் என்ன சொன்னாலும் இந்த ஆள் கேட்கவே கேட்காதுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. எல்லா கேள்விக்கும் வந்து முரணாவே பதில் சொல்றாங்க. கூட்டத்தில் எல்லா பேருமே அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. கடைசியில வந்து யார் அதிக மதிப்பெண் வாங்கினாங்களோ அவங்களுக்கு பரிசு கிடைக்கல. அந்த நிறுவனம் வந்து யாருக்கு பரிசு கொடுத்தாங்க அப்படின்னா 0 மதிப்பெண் வாங்கினாங்க இல்லையா அவங்களுக்கு பரிசு அறிவிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஏன்னா அது இவங்களுக்கு போய் பரிசு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, எல்லா விதமான மன பொருத்தங்களோடு 25 வருஷம் வாழ்றது பெருசு இல்லை, ஆனா எந்தவித பொருத்தமும் இல்லாம 35 வருஷம் பிரிஞ்சு போகாம 2 பேரும் ஒன்னா வாழ்ந்திருக்காங்களே, அதுதான் இருக்கலே பெரிய விஷயம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த காரை பரிசா கொடுத்துருக்காங்க. அவங்களும் அந்த கார் சாவியை வாங்கிட்டு வெளியே வரும்போது எல்லாரும் அந்த நிறுவனத்துல இருந்து வெளியே வர்றாங்க. அந்த காரை வந்து அவர் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த கார் பரிசு வந்து அந்த கணவர் வந்து இந்த அம்மா வைகிறாங்க, உன்னைய நான் படிச்சு படிச்சு தலையில அடிச்சேனே நீ கேட்டியா, கார் ஓட்ட பழகுன்னு படிச்சு படிச்சு சொன்னேனே நீ கேட்டியா, என்னத்த ஓயாம சுத்தி சுத்தி ஓரமா போய் உட்காரு, உனக்கு முட்டி வலி வேற இருக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும் போது எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வெளியே போறாங்க. ஆக அன்பையும் காதலையும் வெளிப்படுத்த அன்பான வார்த்தைகள் தான் தேவைன்னு யார் சொன்னாங்க? வாழ்க்கையின் சுகம்